ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான மட்டன் கொத்துக்கறி எப்படி செய்யலான்றதை குயிக்காக பார்க்கலாம். பேனில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 200 கிராம் சின்ன வெங்காயம், 2 பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வணக்கி மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரை வச்சுக்கலாம். அதே பேனில் சீரகம், சோம்பு, மிளகு, வரமல்லி எல்லாம் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் சம்பா மிளகாய், 5 காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் கசகசா சேர்த்து எல்லாம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி தூள் சேர்த்து பெரட்டி அதையும் அரை வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நைஸாக அரைச்சிக்கலாம். குக்கரில் பட்டை சோம்பு எதுவும் போடாதீங்க. 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 15 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. நல்லா வணக்கிட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வணக்கிட்டு 2 பெரிய தக்காளியாக நீங்கள் சேர்த்திக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திட்டு நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்க மட்டனை சேர்த்திக்கலாம். மட்டனை சேர்த்தி நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்திக்கலாம். பட்டை சோம்பு எதுவுமே சேர்த்தாதனால ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் சேர்த்திட்டு நல்லா ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுங்க. கிரேவி டைப்பில் இருந்தால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 4-5 விசில் விட்டுட்டு பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடையுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு